டைம் அப்படின்றதுதான் வருத்தம். மத்தபடி படம் வந்து பட்டாசா இருக்கு. இன்னொரு வருத்தம் என்னன்னா இன்னொரு half an hour எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் போட்டு கொஞ்சம் இதா இருக்கு. 3.5 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. 3.5 மணி நேரம் எடுத்திருந்தா இன்னும் சந்தோஷமா பார்த்திருப்போம். ப்ளூ சட்டை என்ன ப்ளூ சட்டை மாறினா ஜி அவர் வேற மாதிரியே அவர் லியோ படத்தையே எல்லா படத்தையும் அப்படித்தான் சொன்னாப்ல. தலைவா படம் வந்து பட்டாசா இருக்கு, வேற லெவல். எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. படத்துல கதை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபேன்ஸுக்கு என்ன என்ஜாய்மெண்ட் வேணும், எங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கதை வேணும், கதை மெயின் பாயிண்டா இருக்கு. பகவந்த் கேசரியில இருந்து ரீமேக் மாத்தினாரு அப்படின்னு சொன்னாங்களே, ரீமேக் எடுத்திருக்காரு, நாங்க இல்லைன்னு சொல்லல. 50% ரீமேக் வச்சிருக்காங்க. ஆனா அதை வேற ஸ்டோரியில அப்படியே கொண்டு போயிருக்காரு பாருங்க. அதெல்லாம் எச்யூனத்தோட டேலண்ட் அப்படி பண்ணியிருக்காப்ல. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹியூமன் ரோபோட் இருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைப்பாடு பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா இந்த படம் சீக்கிரம் முடிக்கணும், எலெக்ஷனுக்காக அப்படி எடுத்தது. ஆனால் இது வந்து இப்போ முதலமைச்சருக்காக அமைஞ்ச மாதிரி இல்லை, பிரதமருக்காக அமைஞ்ச மாதிரி இருக்கு. அது வேற லெவலில் ஐப்பு கொடுக்குது. தலைவா சீரியஸ்லி எங்களுக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ராவண அமௌண்ட் அடிச்சாம இருக்க, ஐயோ ஐயோ ஐயோ, அதெல்லாம் வேற லெவல் தலைவா. அது மட்டும் இல்ல, படம் ஒவ்வொரு சீனும் வரப்ப ஓப்பனிங்ல வந்து தளபதி அந்த லியோ போர்ஷன் ஒன்று காட்டுல இருந்து வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொல்றேன், அதை பாக்குறப்ப எங்களுக்கு லியோவே வந்த மாதிரி இருக்கு. வேற லெவல் தலைவா. படம் வந்து பட்டாசா இருக்கு, எங்க ஃபேன்ஸுக்கும் பட்டாசா இருக்கு, ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஏன்னா கதை இருக்கு தலைவா. படத்துல கதை இல்லைன்னா நீங்க கேட்கலாம், அரசியல் இருக்கு, பெண்கள் போல்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதத்தை பத்தி பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டை பத்தி பேசியிருக்காங்க, இந்தியத்தை பத்தி பேசியிருக்காங்க, உலகத்தையே பத்தி பேசியிருக்காங்க தலைவா. இதை தவிர ஒரு படத்துல என்ன வேணும்? இங்க பாருங்க, எந்திரன், தசவதாரம், 1000ல் ஒருவன், அடுத்து ஜனநாயகன் தான். சூப்பர் வாழ்க்கையில இத்தனை கட் அவுட் இருக்கு. இது லாஸ்ட் டைம் இந்த படத்துல மூவி வேற மாதிரி ப்ரோ. சின்ன வயசுல இருந்தே அண்ணன் ஃபேன் தான். சின்ன வயசு ஒவ்வொரு படமும் எல்லா படமும் பார்த்துருக்கேன் ப்ரோ. என்ன இப்போ திடீர்னு நேற்றை பார்த்தேன், இன்றைக்கும் பார்த்தேன், நாளைக்கும் பார்ப்பேன், சண்டேயும் பார்ப்பேன். லாஸ்ட்டு படம் எப்படியும் ஒரு படம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ரோ. நேற்றுலாம் அழுதுட்டோம் ப்ரோ, இப்போவும் அழுதுட்டான் ப்ரோ. அண்ணன் முடியல. ஏன் வந்து ஒரு ஜஸ்ட் நடிகர் தானே அப்படின்னு ப்ரோ? நடிகர் இல்லை ப்ரோ, என் கூட பிறக்காத அண்ணன் ப்ரோ. அது சொல்ல, அதெல்லாம் வாயால் சொல்ல முடியாது ப்ரோ. ஃபீலிங்ஸ் ப்ரோ. இப்போ ஆக்டராக பார்க்காம இப்போ சிஎம்மாக பார்க்குறோம். எங்கே இருந்தாலும் அண்ணன் தான். லவ் யூண்ணா. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அண்ணன் ஃபேன் தான் ப்ரோ. ஆனால் இப்போ போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். தேட்டில் வச்ச உடனே அழுதுட்டு ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் பெருமையாக இருக்கு. லவ் யூண்ணா. லவ் யூண்ணா. தளபதி 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 தளபதி. லாஸ்ட்டாக இருக்குது படம். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய தளபதி வர சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசி படம் எவ்வளோ எமோஷனலாக இருக்குண்ணா? ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நான் பாம்பேலேருந்து வந்துக்கிறேன் படம் பார்க்க, கடைசி படம் பார்க்கறதுக்கு. தலைவர் படம் கடைசியா இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் பார்க்கணும், அதுவும் சென்னையில் தான் பார்க்கணும். எல்லாம் ரோஹினி தேட்டரில் பார்த்தேன், கமலாவில் பார்த்தேன், அப்புறம் ஒரு மாலில் பார்த்தேன். இப்போ கடைசியாக இங்கே பார்க்குறேன். நாளைக்கு ட்ரெயின் பிடிச்சி பாம்பே போயிடும். தேங்க்யூ. தளபதி சிஎம் தான். இதுமே வாய்ஸே மாறிடுச்சுண்ணா அவனுக்கு. வேற மாதிரி தல அந்த மாதிரி படம், அந்த மாதிரி லாஸ்ட் படம் சம்மதல அதெல்லாம் போய் பார்க்கணும். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்று தல, எல்லாமே நல்லா பார்க்கலாம் தல. ரொம்ப ரொம்ப தல, லாஸ்ட் 2 நிமிஷம் ரொம்ப இது தல. அதான் ஒரு எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. தலைவர் அப்படி எல்லாம் போய் பாருங்க. தளபதி தலைவா படம் கடைசி படம் எவ்வளோ எமோஷனலாக இருக்கு? ப்ரோ படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பர் ப்ரோ. தட்டி தொட்டையே போச்சு, பேசுகிறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாக் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் லாக் கண்டிப்பாக இருக்கும் தான். ஆனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா மூமெண்ட்ஸும் தேட்டரில் இருக்குது. ஃபேன்ஸுக்கு ஃபுல் மீல்ஸு. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலான்றது தான் வருது. பட் இருந்தாலும் கடைசி படம். ஸோ பார்த்துருங்க, தயவு செஞ்சு எல்லா தேட்டரும் பாருங்கள். அவ்வளோதான் கூட சொல்கிறது. சினிமாக்கே போக போகிறாரு, அவ்வளோதான். கொஞ்சம் பாருங்கள் எல்லோரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேசரின்னு சொன்னாங்க, ஆனால் பிரியாணியாக இருக்கு. எல்லாரும் டிவிக்கே என்ன கத்துறாங்க. மஜாவாக இருக்குது, ஷோவாக இருக்குது.
நல்லா வந்து பார்க்கலாம். கேசியா இருக்கும் பார்த்தா பிரியாணியா இருக்கு. படம் மச்சாவா இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒருத்து 250 ரூபா டைட்டில் கடைக்கே போயிடும். மச்சாவா இருக்குது. ஆடினே இருப்பேன்.